அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் சூரா ஆல இம்ரான் 75வது வசனம் முதல் 80 வசனங்கள் வரை உள்ள குர்ஆனுடைய வசனங்களின் பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் சிலவற்றையும் பார்க்கலாம். இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு கூறிய யூதர்களின் முயற்சி பலிக்கவில்லை. யூதர்களுடைய குறுகிய எண்ணம், வாக்கு மாறாதீர்கள், அஹதுல்லா, தண்டனைகள் 5, நபி மொழிகள், ராயினா ஒரு உதாரணம், சலாம் இன்னொரு உதாரணம், நபித்துவமும் நம்பகத்தன்மையும், நபிமார்களும் வானவர்களும், இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் பொருள் இருக்கின்றது. விளக்கம் இன்ஷா அல்லாஹ். பொறுமையாக முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனை விளங்கி ஓதி அதனுடைய பொருளையும் சரியான முறையில் கற்று விளக்கத்தையும் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். 75, 76 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேதத்தை உடையவர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை நம்பி ஒப்படைத்த போதிலும் ஒரு குறைவின்றி உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார்கள். அவர்களில் வேறு சிலர் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீர் ஒரு அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நிற்காதவரை அதை அவர்கள் திரும்ப தரமாட்டார்கள். இதற்கு காரணம், தங்கள் இனமல்லாத மற்ற பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகிறார்கள். 3வது சூராவின் 76வது வசனம். உண்மை அவ்வாறல்ல. எவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இறை அச்சம் உடையவர்களை நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். சமய ரீதியாக வேதக்காரர்கள் புரிந்து வந்த மோசடிகள் பற்றி இதற்கு முன் பேசப்பட்டது. இங்கே வேதக்காரர்கள் செய்த பொருளாதார மோசடி குறித்து அல்லாஹ் தெரிவிக்கின்றான். தாம் செய்த பொருளாதார குற்றங்களுக்கு மதத்தை அவர்கள் சாட்சியாக பயன்படுத்திய அக்கிரமத்தையும் அல்லாஹ் இங்கே கண்டிக்கின்றான். அன்று மதீனாவின் புறநகர் பகுதியில் யூதர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களில் பலர் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்களிடம் மற்றவர்கள் தங்களுடைய பொருட்களை அமானிதமாக கொடுத்து வைப்பது வழக்கம். பெரும் தொகையையே கொடுத்து வைத்த போதிலும் அதிலிருந்து ஒரு காசும் குறையாமல் அப்படியே திருப்பி கொடுத்த நல்லவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் படிப்படியாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவர்களில் அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். இன்னும் சிலர் இப்படி இருந்தார்கள். அவர்களிடம் மிகவும் குறைந்த தொகையை கொடுத்துவிட்டு திரும்பி கேட்டாலும் இல்லை என்று மறுத்து விடுவார்கள்.
அப்படியே திரும்ப வாங்க வேண்டுமென்றால் அவர்கள் அருகிலேயே விடாப்படியாக நின்று கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மோசடி செய்வதில் வல்லவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஃபன்ஹாஸ் பின் ஆசுரா என்ற யூதரை உதாரணமாக கூறலாம். நூல் தப்சீர் குர்துவி. இவ்விதம் தாங்கள் செய்து வந்த மோசடிகளை நியாயப்படுத்துவதற்காக யூதர்கள் சொன்ன காரணம்தான் ஆச்சரியமானது. உம்மிகளான படிப்பறிவோ வேதமோ இல்லாத அரபுகள் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அதற்காக எங்களை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று கூறுவார்கள். எங்களுடைய மதத்தை சாராத அரபுகளின் உடைமைகளை நாங்கள் அபகரிப்பதோ அவர்களுக்கு தாங்கள் அநீதி இழைப்பதோ அல்லாஹ்விடம் குற்றம் செய்யலாகாது என்று யூதர்கள் வாதிட்டார்கள். 75வது வசனத்தில் யூதர்களின் இந்த வாதத்தை மறித்து அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொய்யுரைக்கின்றார்கள் என்று கண்டிக்கின்றது. உம்மிகள் வேதமற்றவர்கள் விஷயத்தில் எங்களை குற்றம் பிடிக்க முடியாது என்று வேதக்காரர்கள் சொல்லிக்கொண்டதை அறிந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய எதிரிகள் பொய் சொல்கின்றார்கள். அறியாமை காலத்திலிருந்து அனைத்து ஒப்பந்தங்களும் இதோ என் பாதங்களுக்கு அடியில் அமானிதன் போன்றதை தவிர. ஏனென்றால் அமானித பொருட்களை அவ்வுரியவர்களிடம் அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் திரும்பி கொடுத்துவிட வேண்டும். அறிவிப்பவர் சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு ஹாத்தம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், எவர்களிடம் 4 குணங்கள் உண்டோ அவர் முழு நயவஞ்சகர் ஆவார். அவற்றில் ஏதேனும் ஒரு குணம் அவரிடம் இருந்தால் அதனை அவர் கைவிடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி அவரிடம் இருக்கும். அவை நம்பி கொடுக்கப்பட்டால் மோசடி செய்பவர், பேசினால் பொய்யுரைப்பவர், வாக்களித்தால் மீறுவார்கள், வாதம் புரிந்தால் நியாயமின்றி வாதிடுவார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். இதிலிருந்து ஒரு உண்மை முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கோ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கோ நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார் என்று அறிய முடிகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் அமானித பொருளை உரியவர்களிடம் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் திருப்பி ஒப்படைப்பதும் கடமையாகும். அமானிதத்தை பாதுகாக்காதவர்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்று அறிகின்றோம். இது விஷயத்தில் எல்லா வகுப்பாளர்களிடமும் நம்பிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். தன் மதத்தாரிடம் நாணயத்தோடு நடந்து கொண்டுவிட்டு பிற சமயத்தாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. இதனால்தான் மற்ற இனத்தாருக்கு மோசடி செய்வது குற்றமல்ல எனவும் இறைவனே அதை அனுமதித்துள்ளான் என்பது போல யூதர்கள் கூறிக்கொண்டதை அல்லாஹ் இங்கே கண்டிக்கின்றான். இதுபோல அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய பொய் என்று தெளிவுபடுத்தி கூறுகின்றான். இந்த திருவசனம் மனிதநேயத்தை வலியுறுத்துவது தெளிவு. 3வது சூராவுடைய 77வது வசனத்தில் எவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தங்கள் சத்தியங்களையும் சொற்ப விலைக்கு விற்றுவிடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக ஒரு நட்பாக்கியமும் இல்லை. மேலும் அல்லாஹ் மறுமையில் அவர்களோடு விரும்பி பேசவும் மாட்டான், அன்போடு அவர்களை இறுதி நாளில் திரும்பி பார்க்கவும் மாட்டான். நவுது பில்லாஹி மின்ஹா. அவர்களை புனிதப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. முன்புள்ள வசனங்களில் வேதக்காரர்கள் சமயத்தின் பெயரால் கூறி வந்த பொய்யுரைகளை கண்டனம் செய்த அல்லாஹு தாலா இங்கே தன் கண்டனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வாக்குறுதியை நிறைவேற்றுவதின் அவசியத்தையும் வாக்கு மீறுவதால் விளையக்கூடிய கடுமையான தீங்குகளையும் விவரிக்கின்றான். நபி தோழர் அஸ்அத் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கும் ஒரு யூதருக்கும் இடையே ஒரு நிலம் தொடர்பாக தகராறு வந்தது. உண்மையில் அது என்னுடைய நிலம். ஆனால் யூதர் அதை மறுத்தார். நான் அவரை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினேன். அப்போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் உங்கள் தரப்புக்கு ஆதாரம் சாட்சி இருக்கின்றதா என்று வினவினார்கள். நான் இல்லை என்றேன். பிறகு யூதரை நோக்கி நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்றார்கள். உடனே நான் குறுக்கிட்டு, இறை தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு என் உடைமையை கொண்டு போய் விடுவார்கள் என்றேன். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த 77வது வசனத்தை அருளினான். சுப்ஹானல்லாஹ். நூல் புகாரி முஸ்லிம். நபித்தோழர் அப்துல்லா பின் அபு அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் தன் சரக்குகளை சந்தையில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார். உண்மையில் எவ்வளவு விலைக்கு அதனை கொள்முதல் செய்தாரோ அதைவிட அதிகமான விலைக்கு தான் வாங்கியதாக சத்தியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முஸ்லீம் தன் வலையில் சிக்க வைப்பதற்காக இவ்வாறு அவர் செய்தார். இந்த வசனம் இறங்கியது. நூல் புகாரி இப்னு அபிஹாத்தம். இந்த 2 நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் இந்த திருவசனம் அழப்பற்றிருக்க இடமுண்டு. இதில் முரண்பாடு எதுவும் இல்லை என்று ஹாஃபில் இப்னு ஹசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் புகாரி விளக்க உரையில்.
இது மட்டுமல்லாமல் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள மற்றொரு தகவல், அல்லாஹ் தௌராத் வேதத்தில் அருளிய உண்மைகளை மறைத்து அவற்றை வேறு விதமாக திரித்து கூறப்பட்டதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்று ஹுயாய் பின் அக்தப், காஃப் பின் அஸ்ரஃப் உள்ளிட்ட யூதர்கள் சத்தியம் வேறு செய்தார்கள். இவர்கள் விஷயத்தில் இந்த வசனம் அருளப்பட்டது. நூல் இப்னு ஜரீர். காரணம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற அறிவுரையே முக்கியமாகும். அல்லாஹ்விடம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும் தம் சத்தியங்களுக்கு பதிலாக மக்களிடமிருந்து எவர் அற்ப விலையை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்தவித நட்பேரும் கிடைக்காது. இறுதி தீர்ப்பு நாளன்று அவர்களிடம் அல்லாஹ் அன்போடு பேச மாட்டான், அருளோடு பார்க்கவும் மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைதான் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் எச்சரிக்கை செய்கின்றான். அஹதுல்லா. இங்கே அஹதுல்லா அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்பது அல்லாஹ்வின் ஆணைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அவன் உங்களுக்கு நல்ல பிரதிபலன் வழங்குவான் என்ற ஒப்பந்தத்தை குறிக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தில் பேசி ஒரு முடிவுக்கு வருவதையே அஹத் என்பார்கள். இந்த முடிவு இரு தரப்பாரையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் வாக்குறுதி என்பது அவ்வாறல்ல. ஒரு தரப்பிலிருந்து அளிக்கப்படும் உறுதிமொழிக்கு என்று கூறுவார்கள். நூல் மாரிஃபுல் குர்ஆன். ஆக அல்லாஹ்வுடைய ஆணைகளை மனிதர்கள் செயல்படுத்தினால் மனிதர்களுக்கு அவன் தக்க பலன் வழங்குவான். இதுதான் உடன்படிக்கை. அல்லாஹ்வின் ஆணைகளில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும் அவனது வேதத்தில் கண்டுள்ள உண்மைகளை மறைக்காமலும் மாற்றாமலும் உள்ளபடி ஒப்புக்கொள்வதும் அடங்கும். பிறர் பொருளை அபகரிப்பது கூடாது என்பதும் பொய் சத்தியம் செய்யக்கூடாது என்பதும் அல்லாஹ்வுடைய ஆணைகளே. ஆனால் வேதக்காரர்களான யூதர்களோ இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்துக்கும் மாறு செய்தார்கள். பிறருடைய பொருளை அபகரித்து கொண்டு அது தன்னுடைய பொருளே என்று சத்தியம் செய்வார்கள். குறைந்த விலைக்கு ஒரு பொருளை கொள்முதல் செய்துவிட்டு அதிக விலை கொடுத்து வாங்கியதாக சத்தியம் செய்வார்கள். இறை வேதத்தில் கண்டுள்ள உண்மைகளை மாற்றிவிட்டு தாமே எழுதி கொண்ட பொய்களை வேதம் என்று சாதிப்பார்கள். வேதக்காரர்களின் இந்த நடவடிக்கைகளின் பொருள் பரிவர்த்தனைக்கு வியாபாரத்திற்கு ஒப்பிட்டு இங்கே அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ்விடம் செய்து கொண்ட உடன்பாட்டிற்கும் அல்லாஹ்வின் பெயரால் செய்கின்ற சத்தியங்களுக்கும் பதிலாக அற்ப விலையை அவர்கள் பெறுகின்றார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். இத்தகையவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் கடுமையான தண்டனைகளை இங்கே விவரிக்கின்றான். தண்டனைகள் 5. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்கும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நடந்து வருகின்றது. இந்த நம்பிக்கை சிதையும் வகையில் நம்பிக்கை துரோகம் செய்தால் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத நிலை உருவாகும். இது உலக இயக்கத்திற்கும் அமைதிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும். எனவே வாக்கு மீறலால் கிடைக்கக்கூடிய லாபம் அளவில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உண்மையில் அது அற்ப விலையே. ஒப்பந்த மீறல், வாக்கு மாறல் இவற்றால் விளையக்கூடிய தீமைகள் மிகவும் கொடியவை என்பதாலேயே இந்த குற்றங்களுக்கு வழங்கப் பெறக்கூடிய தண்டனைகளும் கடுமையானவைகளாக இருக்கின்றன. வட்டி, சூதாட்டம், மது போன்ற பெரும் பாவங்களுக்கு கூட இத்தனை பெரும் தண்டனை அறிவிக்கப்பட்டதில்லை. இந்த குற்றம் புரிபவர்களுக்கு 5 தண்டனைகள் கிடைக்கும் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் அறிவிக்கின்றான். நூல் தஃப்சீர் மனார். முதலாவது, இத்தகையவர்களுக்கு சொர்க்கத்தில் எந்த நட்பேரும் கிடைக்காது. ஒருமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவன் பொய் சத்தியம் செய்து ஒரு முஸ்லீமுடைய உடைமைகளை அபகரித்து கொள்கின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை கட்டாயமாக்கி சொர்க்கத்தின் நட்பேரற்றவனாக அவனை ஆக்கிவிடுவான் என்று கூறினார்கள். அப்பொழுது சாதாரண பொருளாக இது இருந்தாலுமா என்று ஒருவர் வினவினார். அதற்கு அன்னலார், ஆம், அது மிஸ்வாக் மரத்தின் ஒரு குச்சியாக இருந்தாலும் சரியே என்று விடையளித்தார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா, நூல் முஸ்லிம். 2வது, அல்லாஹ் இவர்களோடு மறுமையில் அன்போடு பேச மாட்டான். 3வது, அல்லாஹ் இவர்களை மறுமையில் அருளோடு பார்க்க மாட்டான். 4வது, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்த மாட்டான். ஏனென்றால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவனை பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவர்களுக்கு மறுமையில் துன்பம் தரும் வேதனை உண்டு. நவுது பில்லாஹி மின்ஹா. இத்தகைய துன்பங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. ஆமீன். நபித்தோழர் அத்தியுபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கிந்தா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த இக்ரமுல் கைஸ் பின் ஆமீர் என்பவருக்கும் ஹசரமௌத் என்ற ஊரைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே நிலம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டது.
வழக்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது. பிரதிவாதியான ஹல்ரமியிடம் சாட்சியை கொண்டு வருமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். அதுக்கு அவர்களால் முடியாமல் போகவே வாதியான இம்ரவுல் கைஸை சத்தியம் செய்யுமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். உடனே ஹல்ரமி, இறை தூதர் அவர்களே, சத்தியம் செய்ய அவருக்கு வாய்ப்பு அளித்து விட்டீர்களா? காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என் நிலம் பறிபோனது என்றார். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கின்றார்களோ அவர் தன் மீது கோபம் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று கூறிவிட்டு 77வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்போது இம்ரவுல் கைஸ், இறை தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிலத்தை விட்டு கொடுப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் அந்த நிலம் முழுவதையும் அவருக்கு நான் விட்டுவிடுகின்றேன் என்பதற்கு தாங்களே சாட்சி என்று இம்ரவுல் கைஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் அஹ்மத் நசாஇ இப்னு கதீர். நபிமொழிகள். இந்த திருவசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளவை போன்ற தண்டனைகள் பற்றி சில குற்றவாளிகளும் உண்டு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மறுமையில் 3 நபர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று அவர்களுக்கு துன்பமிக்க வேதனைகள் உண்டு என்று 3 தடவை கூறினார்கள். அப்பொழுது நான், அல்லாஹுடைய தூதரவர்களே, அவர்கள் யார்? இத்தனை பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்களே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பின்வருமாறு கூறினார்கள். எதை கொடுத்தாலும் அதை சொல்லி காட்டக்கூடிய பழக்கம் உள்ளவன். 2வது, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சரக்குகளை விற்பனை செய்பவன். 3வது, கணுக்காலுக்கு கீழே தொங்கவிட்டு ஆடை அணிபவன். நவுதுபில்லாஹி மின்ஹா. மற்றொரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள், இறுதி தீர்ப்பு நாளன்று 3 பேரிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தான் கிடைக்கும். 1வது, தன்னிடத்தில் உள்ள உபரியான நீரை வழிபோக்கனுக்கு வழங்காமல் தடுத்து வைப்பவன். 2வது, மாலை நேரத்தில் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சரக்குகளை விற்பனை செய்பவன். இந்த பொருள் இந்த விலைக்கு சிறப்பம்சங்களை கொண்டது என்று கூறி சத்தியம் செய்வான். வாங்குபவன் அதை உண்மை என்று நம்பிவிடுவான். ஆனால் உண்மையில் அது அவ்வாறு இருக்காது. 3வது, ஒரு தலைவருக்கு பைஅத் எனும் வாக்கு அளித்துவிட்டு தலைவர் ஏதேனும் கொடுத்தால் வாக்கை நிறைவேற்றுவதும் அவர் எதுவும் கொடுக்காவிட்டால் வாக்கு மாறுவதுமாக இருப்பான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், திர்மிதி. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்துள்ள இன்னொரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறுதி தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் 3 பேரிடம் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை கிடைக்கும். முதியவராக இருந்து விபச்சாரம் செய்பவர், அரசராக இருந்து பொய் பேசுபவர், வறியவராக இருந்து பெருமை அடிப்பவர்கள் ஆகிய இந்த 3வரும் ஆவார். முதியவராக விபச்சாரம் செய்வதும், ஏழை பெருமை பேசுவதும், அரசன் பொய் சொல்லுவதும் தேவையற்றவைகளையும் தூண்டுகோல் இல்லாதவைகளும் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விபச்சாரம், பொய், தற்பெருமை ஆகிய தேவைக்காக செய்யப்பட்டாலே அது பாவங்கள்தான் எனும் பொழுது, தேவையின்றி செயல்படும் பொழுது அவை பெரும் பாவங்களாக ஆகிவிடுகிறது. எனவே தண்டனை அதிகமாக ஆகிவிடுகிறது. இத்தகைய பாவங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. ஆமீன். 3வது சூராவுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வேதத்தை ஓதும் பொழுது அத்தோடு பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என்று எண்ணி நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக தங்களுடைய நாவை கோணி உளறுகின்றார்கள். எனினும் அது வேதத்தில் உள்ளது அல்ல, இன்னும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அவர்கள் நன்கறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது இப்படி பொய் கூறுகின்றார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. வேதக்காரர்களான யூதர்கள் புரிந்து வந்த மற்றொரு மோசடியை இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இறை வேதத்தில் அவர்கள் செய்த மாபெரும் மோசடியாகும் இது. அல்லாஹுடைய வேதத்தை கூட்டியும் குறைத்தும் தமது விருப்பத்திற்கேற்ப வாசித்து காட்டிய அவர்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது நாவை வளைத்து சற்று சாய்த்து உச்சரிப்பார்கள். இதன் மூலம் தான் விரும்பக்கூடிய செய்தி வேதத்தில் உண்டு என்று கேட்பவர்களை நம்ப வைப்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அது மட்டுமின்றி அப்படித்தான் வேதத்தில் உண்டு என்று வாதிக்கவும் செய்வார்கள். ஆனால் உண்மையில் அது வேதத்தில் இருக்காது.
இதுபோல தங்களை புனைந்து கூறியதை அல்லாஹ்விடமே அருளப்பெற்றது என்று பொய் சொல்வார்கள். உண்மையில் அல்லாஹ்விடமிருந்து அது அருளப்பட்டதல்ல. இவ்விதமாக அவர்கள் நன்கு அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள் என்று இந்த வசனம் கண்டிக்கின்றது. ராயினாம் ஒரு உதாரணம். யூதர்களுடைய இந்த நாவு வலிக்கும் விசமத்தனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை கூறலாம். இந்த எடுத்துக்காட்டு பெரிதொரு வசனத்திலும் இடம்பெற்றுள்ளது. அந்நிஷா அத்தியாயத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், யூதர்களில் சிலர் வேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய இடத்திலிருந்து மாற்றிவிடுகின்றார்கள். இன்னும் அவர்கள் நபியிடம், உமது சொல்லை நாங்கள் செவிமடுத்தோம், உமது உத்தரவுக்கு நாங்கள் மாறு செய்தோம் என்று வெளிப்படையில் நீர் கேட்பீராக என்றும் மனதிலுள் நீர் கேட்காமல் போய்விடுவீராக என்றும் கூறுகின்றார்கள். இன்னும் மார்க்கத்தை பழித்துரைத்து தன்னுடைய நாவுகளை வளைத்து அறிவிலி என்றும் எங்களை கவனிப்பீராக என்றும் இரு பொருள்படும்படியாக ராயினா என்று அவர்கள் கூறுகின்றார்கள். 4வது சூரா 46வது வசனம். இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள ராயினா என்ற ஏவல் வினை சொல்லுக்கு எங்களையும் கொஞ்சம் கவனியுங்கள் என்று பொருள். ஆனால் இதே சொல்லை சற்று நீட்டி ராயினா என்று உச்சரித்தால் அது வினையாளனையும் பெயராக மாறிவிடும். இப்பொழுது இதன் பொருள் எங்கள் இடையனே என்பதாகும். ராயின் என்ற அறிவிலி என்னும் பொருளும் உண்டு. இவ்விதம் இரு பொருள்பட இந்த சொல்லை கூறி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் நகைப்பார்கள். சலாம். இன்னொரு உதாரணம் இஸ்லாமிய முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற பொருள். இதே நேரத்தில் இந்த வாக்கியத்தில் உள்ள லாம் என்ற எழுத்தை அகற்றிவிடு அஸ்ஸாமு அலைக்கும் என்று யூதர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது கூறுவார்கள். அதற்கு உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பொருள். நூல் தஃப்சீர் இப்னு கதீர். இத்தகைய குறும்புத்தனம் யூதர்களிடம் நிறைய இருந்தது. இந்த விஷமத்தை அவர்கள் தங்களுடைய வேதத்திலும் காட்டி வந்தார்கள். வசனங்களை நீட்டியும் குறுக்கியும் இஷ்டத்தை போல வாசித்து கருத்தை மாற்றி விடுவார்கள். இந்த செயலை அல்லாஹ் தஆலா இங்கே கண்டிக்கின்றான். நூல் தஃப்சீர் மனார். 3வது சூராவுடைய 79, 80 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மனிதனுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்த பிறகு அவர் மனிதர்களை நோக்கி அல்லாஹ்வையன்றி என்னை வணங்குகள் என்று கூறமாட்டார். ஆயினும் மனிதர்களை நோக்கி நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதின் காரணமாக அதில் உள்ளவாறு அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடிய இறை அச்சமுடைய நல்லவர்களாக மாறிவிடுங்கள் என்றுதான் அவர் கூறுவார். 3வது சூராவுடைய 80வது வசனத்தில் தவிர வானவர்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். என்ன, இறைவன் ஒருவனையே நீங்கள் அங்கீகரித்து பிறகு அவனை நிராகரிக்கும்படி அவர் உங்களை ஏவுவாரா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஸ்ரான் நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் மற்றும் யூத குருமார்கள் குழுமியிருந்த வேளையில் அவர்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். அப்போது அபூ ராபி குர்லி என்பவர், முஹம்மதே, கிறிஸ்தவர்கள் ஈசாவை வழிபடுவதைப் போல நாங்கள் உம்மை வழிபட வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அல்லாதவரை நாம் வழிபடுவதிலிருந்தும் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுமாறு நாம் கட்டளையிடுவதிலிருந்தும் அல்லாஹுக்கு நம்மை காப்பாற்றுவானாக, ஆமீன். அதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பவும் இல்லை, அதை கொண்டு என்னை அவன் பணிக்கவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அருளினான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் பைஹக்கி, இப்னு இஸ்ஹாக், சீரத்து இப்னு ஹிசாம், தப்சீர் தப்ரி. இன்னொரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்வதைப் போலவே தங்களுக்கும் நாங்கள் சலாம் கூறுகின்றோம். இதில் என்ன தனி சிறப்பு உண்டு? நாங்கள் உங்களுக்கு சஸ்தா செய்தால் என்ன என்று வினவினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, மாறாக உங்கள் நபிக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள். யாருக்கு என்ன தகுதி உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஸ்தா செய்யக்கூடாது என்று விளக்கமளித்தார்கள். இந்த சமயத்தில் இந்த வசனம் இறங்கியது. அறிவிப்பவர் ஹசன் அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி, நூல் தஃப்சீர் இப்னு ரஸாக். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் இறை தூதுவத்தையும் வழங்கிய பிறகு அவர் மக்களிடம் நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து என்னை வணங்குங்கள் என்று கூறுவதற்கு உரிமை கிடையாது. மாறாக நீங்கள் படித்து கொண்டும் படிப்பித்து கொண்டும் இருக்கின்ற வேத கட்டளைகளின் பிரகாரம் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வையே வழிபடக்கூடிய ரப்பானியீன்களாக இருங்கள் என்று அவர் கட்டளையிடுகிறார்.
வானவர்களையோ இறை தூதர்களையோ நீங்கள் இரட்சகர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கட்டளையிட அவருக்கு உரிமை கிடையாது. நீங்கள் ஏக இறைவனுக்கு அடிபணிந்து முஸ்லீமாகிவிட்ட பிறகு அவனை மறுக்கும்படி உங்களுக்கு அவர் எப்படி கட்டளையிடுவார் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகின்றான். நபித்துவமும் நம்பகத்தன்மையும். ஒருவருக்கு அல்லாஹ் நபி என்னும் மிகவும் உயர்வான பதவியை வழங்குகின்றான் என்றாலே அவர் உயர் பண்புகளில் சிகரமாகவே இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. முழு நம்பிக்கையாளர்களாகவும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய எண்ணமும் ஏற்படாத நல்லவராகவே அவர் விளங்குவார். தன்னேரம் முழுவதையும் அல்லாஹ்விற்கு அடிபணிவதிலேயே அவர் செலவிடுவார். இத்தகைய சிறப்பு இயல்புகளை இயற்கையாகவே அவரிடம் உருவாக்கிய பிறகு அவருக்கு நபித்துவம் என்ற உயர் பதவியை அல்லாஹ் வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். அதிலும் குறிப்பாக நம்பகத்தன்மையில் அளவும் அவரிடம் குறை காண முடியாது. ஏனென்றால் இறை செய்திகளை வேத கட்டளைகளையும் உள்ளது உள்ளபடி அப்படியே மக்களுக்கு எடுத்துரைக்கும் மகத்தான பொறுப்பு ஒரு நபிக்கு உண்டு. இதில் சற்றேனும் குறை ஏற்பட்டுவிட்டாலும் கூட நபி அனுப்பப்பட்டதன் நோக்கமே பொருள் அற்றதாக ஆகிவிடும். எனவே இறை ஆணைக்கு மாற்றமாக உண்மைக்கு புறம்பாக ஒரு சிறு சொல்லை கூட நபியிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இதற்கு ஒரு உதாரணம் கூறலாம். ஒரு அரசு தன் குடிமக்களில் ஒருவரை வெளிநாட்டு தூதராக நியமிக்கிறது என்றால் முதலில் அவர் அந்த அரசின் கொள்கைகளை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அடுத்து அரசுக்கு மாறாக எதையும் அவர் செய்துவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அரசுக்கு ஏற்பட வேண்டும். அத்தகையவரைத்தான் தூதராக அரசு நியமிக்கும். நம்பகத்தன்மையில் ஒரு சிறு சந்தேகம் எழுந்தால் கூட அவரது நியமனம் ரத்தாகிவிடும். இந்த நிலையில் ஏக இறை வழிபாட்டு கொள்கையை பரப்புவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பெற்ற ஒரு இறை தூதர் அல்லாஹ்வை விடுத்து தன்னை வழிபடுமாறு மக்களிடம் எவ்வாறு கூறுவார்? அவ்வாறு கூறமாட்டார். கூறுவதற்கு உரிமையும் கிடையாது. இதிலிருந்து இறை தூதர் ஈசா அலைஹிவஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அன்னை மரியம் அலைஹிவஸலாம் அவர்களையும் இரு கடவுள்களாக கிறிஸ்தவர்கள் ஆக்கிக் கொண்டதும் இதனை நபி ஈசா அலைஹிவஸலாம் அவர்களே போதித்தார்கள் என்று கிறிஸ்தவர்கள் கூறுவதும் உண்மையல்ல என்பது தெளிவாகிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மறுமையில் ஈசா அலைஹிவஸலாம் அவர்களை நோக்கி, மரியமின் மைந்தர் ஈசாவே, அல்லாஹ்வை விடுத்து என்னையும் என் அன்னையும் இரு கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா என்று அல்லாஹ் வினவுவான். அப்பொழுது அவர் கூறுவார், நீயே தூயவன். எனக்கு உரிமையில்லாத ஒன்றை கூறுவது என் பணியல்ல. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதனை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகின்றாய். உன் மனதில் உள்ளதை நான் அறியேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவன். 5வது சூராவுடைய 116வது வசனம். மாறாக நீங்கள் வேதத்தை படித்து கொண்டும் கற்பித்து கொண்டும் இருப்பதினால் மார்க்கத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக விடுங்கள் என்றே கூறுவார். உண்மையில் இறை தூதர்கள் என்ன போதித்தார்கள் என்பதை இந்த தொடர் விவரமாக கூறியிருக்கின்றது. இந்த வேதத்தை நீங்களும் படித்து பிறருக்கும் படித்து காண்பிப்பதன் மூலம் மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ரப்பானியீன்களாக நீங்கள் இருங்கள் என்று இறை தூதர்கள் மக்களுக்கு போதித்து வந்தார்கள் என்று இந்த தொடர் கூறுகிறது. இங்கே இடம்பெற்றுள்ள ரப்பானியின் என்ற சொல் ரப்பானி என்ற பன்மையாகும். ரப்பை சார்ந்தவர் என்பது இதன் நேர்பொருளாகும். இதன்படி படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இரட்சகனை சார்ந்தவர்களாக இருங்கள் என பொருள் வரும். அதாவது அவனது மார்க்கத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவர்களாக இருங்கள். இப்பொருளில் பிரகாரமே நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையடி சேர்ந்தபோது இந்த சமுதாயத்தின் ரப்பானியான அறிஞர் ஒருவர் மறைந்துவிட்டார் என முஹம்மது பின் ஹனஃபியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். நூல் தஃப்சீர் குர்துவி. இந்த மார்க்கத்தையும் இறை பணி அடிபணிதலையும் இறுக பற்றி கொண்டவர்கள் என்ற இந்த சொல்லுக்கு கூறப்படுகிறது. கற்றல் கற்பிப்பதோடு செயல்பாடும் உள்ளவர்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அறிஞர்கள், பண்பாளர்கள், வணக்கசாலிகள், இறை அச்சமுடையவர்கள், ரப்பானியின் என்று இந்த சொல்லுக்கு பொருள் கூறப்பட்டும் உள்ளது. நூல் தஃப்சீர் இப்னு கதீர். ஆக அல்லாஹுடைய வேதத்தை தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கக்கூடிய ஒருவருடைய எண்ணம் தூய்மையானதாக அல்லாஹ்விற்காகவே இதை செய்கின்றேன் என்பதாக இருக்குமானால் அவர் ரப்பானியு, இறைவனை சார்ந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தூய்மை அவரிடம் இல்லாத பொழுது அவர்
தன் நேரத்தை வீணாக்கியவர் என்றே கருதப்படும். இதனால்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். யா அல்லாஹ், பயன் தராத கல்வி, இறை அச்சமில்லாத இதயம், திருப்தியில்லாத மனம், ஒப்புக்கொள்ளப்படாத வேண்டுதல் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே இந்த திருவசனம் வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு சிறந்த பாடமாக அமைந்துள்ளது என்பதை உணர வேண்டும். நூல் தப்சீர் மாஜிதி. நபிமார்களும் வானவர்களும் அல்லாஹுடைய தூதர்களான நபிமார்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆவார்கள். வானவர்களும் அல்லாஹுடைய படைப்புகள்தான். எனவே வானவர்களையோ நபிமார்களையோ இரட்சகர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று எந்த நபியும் மக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அவ்வாறு சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமையும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஏக இறைவனான அல்லாஹ்விற்கு அடிபணிந்து முஸ்லிம்களாகிவிட்ட பிறகு அந்த ஏகனை நிராகரித்து விடும்படி ஒரு நபி எவ்வாறு கட்டளையிடுவார் என 80வது வசனம் கேள்வி எழுப்புகிறது. வேதக்காரர்களான கிறிஸ்தவர்கள் மூவிரை கொள்கையை திரித்துவம் நம்பி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வானவர்கள் வழிபடக்கூடிய வழக்கமும் அவர்களிடம் இருந்து வந்துள்ளது. பல 100 ஆண்டுகள் வரை மனிதர்களையும் வானத்தில் கீழ் உள்ள பொருட்களையும் பராமரிக்கின்ற பொறுப்பு வானவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதாவது படைப்புகளின் பொது கண்காணிப்பு பொறுப்பை மட்டும் தான் வைத்துக்கொண்டு அவற்றின் விரிவான பொறுப்புகளை வானவர்களிடம் அல்லாஹ் ஒப்படைத்து விட்டான் என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையோடு அவர் நிற்கவில்லை. வானவர்களுக்கு கற்பனை உருவங்கள் கொடுத்து சிலை வடித்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். இதைப்போல இறை தூதர்களுடைய பெயர்களில் சிலை வணங்குவதும் அதற்கு கண்ணியம் செய்வதும் கிறிஸ்தவர்களுடைய வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. இவை அனைத்தையும் கண்டித்து அல்லாஹ் தஆலா ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது எனவும் அவ்விதம் அல்லாஹ் அல்லாத எவரையும் வணங்கச் சொல்லி எந்த நபியும் மக்களுக்கு கட்டளையிடவில்லை என்றும் இந்த வசனம் விபரமாக கூறுகிறது. நூல் தப்சீர் மாஜிதி. இத்தகைய கண்டனமும் எச்சரிக்கையும் திருக்குர்ஆனில் திரும்ப திரும்ப இடம்பெற்றிருப்பதினால் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்குவதில்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையில் முஸ்லிம்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். வானவர்கள், இறை தூதர்கள், இறை நேசர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை வணங்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்களில் எவருக்கும் அல்லாஹுக்கு இணையான சக்தி உண்டு என்று நம்பவும் கூடாது என்று இஸ்லாம் தெளிவான உறுதியான கருத்து கூறியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை விளங்கி சரியான முறையில் புரிந்து குர்ஆனையும் தப்சீரையும் விளக்கமாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருவானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.